எந்த ஒரு படத்தையுமே இதை ஒரு மொக்க படமாக எடுக்கணும், இந்த படத்தை எடுத்து ஆடியன்ஸோட காசை வேஸ்ட் பண்ணணும், ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நிஜமாவே அப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு பிளான் பண்ணி எடுத்தா கூட அது இந்த படத்தை விட பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திராவையான படம் இந்த சிக்கந்தர். நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற சிக்கந்தர் ஹிந்தி திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட முதல் சீன்ல ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ற ஒருத்தனை ஹீரோ அடிச்சு பொளந்துடுறாரு. அந்த அடிவானவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையன், மும்பையில் இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டரோட பையன். இப்போ அந்த அரசியல்வாதி என்ன பண்றாருன்னா, தன்னோட பையன் நடிச்ச ஹீரோவை அவரோட ஊர்ல, குஜராத்தில் ராஜ்கோட் அப்படிங்கிற ஊர்லேயே வச்சு அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த ஊர் போலீஸையே ஏவி விடுறாரு. ஆனா ஹீரோட வீட்டுக்கே போய் பார்க்குறப்பவும், பின்னால் அவரை பத்தி விசாரிக்கிறப்பவும் தான் தெரியுது ஹீரோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. ஹீரோ மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் இன்னமும் அந்த ஊர்ல பேலஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்கள்லாம் அவர் ஒரு மகாராஜா மாதிரி தான் பாக்குறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஹீரோ தான் முதல் ஆளா வந்து நிற்கிறாரு. இப்போ ஹீரோ அரெஸ்ட் பண்ணதான் போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஊர் மக்கள்லாம் அந்த போலீஸ் ஜீப்பையே அடிச்சு உடச்சிடுறாங்க, சின்ன பின்னமாக்கிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோ அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை கேட்டு போலீஸ் கமிஷனர், ஐஜி, டிஜிபி, எஸ்பின்னு எல்லாருமே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க. இவரை பற்றி உனக்கு தெரியாதா, இவரவே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ பெரிய ஆளாயிட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ இவ்வளோ பெரிய ஆள்னு தெரிஞ்சுட்டு அவரை ஒன்றுமே பண்ண முடியாமல் கடும் கோபத்தில் இருக்காரு மும்பையில் இருக்கிற அந்த சென்ட்ரல் மினிஸ்டர். இந்த சமயத்தில் சில காட்சிகளுக்கு பின்னால் ஹீரோ ஒரு முக்கியமான வேலையாக வில்லனோட ஊருக்கு வர்றாரு, மும்பைக்கு வர்றாரு. அப்போது வில்லனும் அவரோட பையனும் ஹீரோவை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சிக்கந்தர் படத்தோட கதை. இந்த ரிவ்யூவில் கண்டிப்பாக நிறையவே ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ்ஸ் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நிஜமாவே ஒரு மண்ணும் இல்லை. எவ்வளோ முக்கியமான படமாக இருந்தாலும், எவ்வளோ மோசமான படமாக இருந்தாலும், அதில் கூட ஏதாச்சும் ஒரு சீனாவது நல்லாயிருக்கும், ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு டயலாகாவது நல்லாயிருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு சில படங்கள் இருக்குது, ஒரு சில ரேரான படங்கள், அதில் உருப்படியாக ஒரே ஒரு விஷயம் கூட இருக்காது. இந்த படத்தில் இது நல்லா இருந்துச்சு, இந்த வசனம் நல்லா இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு படம் தான் இந்த சிக்கந்தர். எந்த ஒரு படத்தையுமே இதை ஒரு மொக்க படமாக எடுக்கணும், இந்த படத்தை எடுத்து ஆடியன்ஸோட காசை வேஸ்ட் பண்ணணும், ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் நிஜமாவே அப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு பிளான் பண்ணி எடுத்தா கூட அது இந்த படத்தை விட பெட்டராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திராவையான படம் இந்த சிக்கந்தர். தீனா, ரமணா, கஜினி, துப்பாக்கி, கத்தின்னு இந்த மாதிரி நல்ல நல்ல கமர்ஷியல் படங்கள் எடுத்த இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சல்மான் கான் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு முதல் முறையாக ஒரு படம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னமோ வேண்டா விருப்புக்கு ஒரு படத்தை எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, ஒர்க் பண்ண எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய கடுப்பில் இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அதை ஏன் சொல்கிறேன்னா, அது எப்படிங்க ஒரு படத்தில் கதை, திரைக்கதை, பெர்ஃபார்மன்ஸஸ், டெக்னிக்காலிட்டிஸ்னு எல்லாமே இவ்வளோ கன்றாவே இருக்க முடியும்? சல்மான் கான்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் மாதிரி தான் இருக்காரு. கையை தூக்க சொன்னால் தூக்குறாரு, இறக்க சொன்னால் இறக்குறாரு. என்னமோ அவரை வேண்டா வெறுப்பா கடத்தி கூட்டிட்டு வந்து இந்த படத்துல கம்பல் பண்ணி அடிக்க வச்ச மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸும் பெரிய பெரிய ஆளுங்க தான். ஆனா அதுலயும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சினிமாட்டோகிராஃபர் திரு அவர்கள் ஒர்க் பண்ணதுலேயே இந்த அளவுக்கு சுமாரான ஒரு அவுட்புட்டை இந்த படத்துலயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் பிரீத்தம் அவர்களுடைய இசையில ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஓகேவா இருந்தது. சந்தோஷ் நாராயண் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஆவரேஜ் தான் இருந்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, லவ் அப்படிங்கிற பேர்ல, சென்டிமெண்ட் அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிற ராஷ்மிகா மந்தனாவை படம் ஆரம்பிச்சு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போட்டு சொல்லிடுறாங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. ஆனால் அந்த ஆறுதல் நமக்கு படம் நெடுகவும் கிடைக்கல. அதுதான் பெரிய சோகம். ஏன்னா இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா வந்து உயிரோடு இருக்கிறது ஒரு 15-20 நிமிஷம் தான். ஆனால் அவங்க செத்த பின்னாலே இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு 3-4 பாட்டு வருது. இந்த படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ், ஹீரோ பில்டப் சீன்ஸ் எல்லாமே குபீர் சிரிப்பை வரவழைக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருந்தது. ஹீரோவோட இன்ட்ரோ சீனே எடுத்துக்கோங்களேன். ஃப்ளைட்டில் ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணை மிரட்டி தன் கூட இருக்க சொல்கிறான். அவங்க 2 பேரும் பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு போர்வைக்குள்ளே இருக்காங்க. அதாவது ஒரு போர்வை எடுத்து அவங்க 2 பேர் மேலே அவன் போத்திக்கிட்டான். ஸோ இப்போ அவன் அந்த பொண்ணை மொலஸ்ட் பண்ண போகிறான். அப்போது 5ஆவதா ஒரு கை வருது. அந்த கை தான் ஹீரோவோட கை. அங்கேருந்து ஃபைட் ஆரம்பிக்குது. அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவன் கொத்தியது போல் உள்ளது அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் மாஸ் மசாலா படமே பார்க்காதவன் கூட இந்த அளவுக்கு ஒரு கன்றாவியான சீனை வச்சிருக்க மாட்டான். இந்த மாதிரி பல காட்சிகளை பார்க்கும்போது நிஜமாவே இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் எழுதினாரா, அவர் தான் டைரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய சீன்ஸ் இப்படி வந்துகிட்டே இருந்தது. ஒன்று, படம் முழுக்க ஹீரோ இந்த மாதிரி ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டு இருக்காரு, பில்டப் அப்படிங்கிற பேரில் ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா கண்ணில் பார்க்குறவனெல்லாம் அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் அப்படிங்கிற பேர் ஏதாச்சும் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு, மொக்க போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அதாவது இந்த படத்தில் ஹீரோ மன்னர் வம்சத்தை சேர்ந்தவர், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா?
அதை பில்டப் பண்ற மாதிரி பயங்கரமான ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காங்க. என்னன்னா, ஹீரோவோட குடும்பம் அது எப்படிப்பட்டது, ஹீரோ எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல வந்து 3000 ஏக்கர் நிலத்தை எப்படி 3000 ஏக்கர் நிலத்தை ஏழை மக்களுக்கு அவங்க அந்த ராஜ குடும்பம் வந்து தானமா பிரிச்சு கொடுத்துட்டாங்களாம். ஜஸ்ட் லைக் தட் கோடிக்கணக்கான சொத்தை ஏழை மக்களுக்கு அப்படியே கொடுத்துட்டாங்களாம். சபா, இதெல்லாம் எந்த காலத்து உருட்டு? ஆதாமவால் காலத்து உருட்டை இன்னமும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படிங்கிற பேர்ல இப்படியாப்பட்ட சீன்லாம் வைக்கிறப்போ, இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்லையே வேற வேற படங்கள்ல இதை பத்தி ஒரு 3-4 தடவை நம்மளே பேசியிருக்கோம். இன்னும் எத்தனை தடவை இதை பேசணுமோ தெரியல. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏற ஓஞ்சிரும் போல இருக்க. 3000 ஏக்கர் நிலத்தை, லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏழை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு ஹீரோவோட குடும்பம் ஒரு வள்ளல் குடும்பம் இல்லையா? டைரக்டர் சார், இந்த நில உச்சவரம்பு சட்டம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாற்று அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? தெரியுமா தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இப்படி ஒரு சீனை வச்சிருக்கீங்களா? அரசாங்கத்தை ஏமாத்தி எந்த ஒரு செல்வந்தரும் 30 ஏக்கர் நிலத்துக்கு மேல வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாலேயே அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தப்போ, இந்த மாதிரி ராஜ குடும்பங்களும் பண்ணையார்களும் ஜமீன்தார்களும் அழுது அடம்பிடிச்சது, தன்னோட சொந்தக்காரங்களுக்கும் தங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நிலத்தை எழுதி கொடுத்து பினாமியா வச்சிருந்தது, இதெல்லாம் தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு சீனு? என்னமோ அவங்களா ஓடோடி போய் தேடி தேடி போய் ஒவ்வொரு ஏழைகளும் உங்க நிலத்தை கொடுத்த மாதிரியும், தானமா அள்ளி அள்ளி கொடுத்த மாதிரியும் இப்படி ஒரு பில்டப் பண்ணி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா டைரக்டர் சார்? எப்படி இந்த 2025லயும் இந்த மாதிரியான காட்சிகள் வசனங்கள்லாம் வைக்க தோணுதோ தெரியல. ஆடியன்ஸை பார்த்தா அவ்வளோ கேன பசங்களா தெரியுதா என்ன அப்படிங்கிறதும் புரியல. இந்தியா முழுக்க இந்த மாதிரி மன்னர் வம்சம், ராஜ குடும்பம், நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள் அப்படின்னு தன்கிட்ட வேலை பார்த்த மக்களோட உழைப்பை சுரண்டி எடுத்த கும்பலை வருஷா வருஷம் வந்து அவங்களுக்கு வெறுமனே ஒரே ஒரு நெல்லு மூட்டையோ 2 நெல்லு மூட்டையோ கொடுத்து அவங்களுக்கான சரியான ஊதியம் கூட கொடுக்காம, அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காம பலகாலம் ஏமாத்தின இவங்களை பார்த்து எங்களை காப்பாற்றின மகராசா, கடவுளே, சாமி அப்படின்லாம் பில்டப் பண்ணி டயலாக் வைக்கிறதுலாம் என்ன மாதிரியான மனநிலையோ தெரில. 7ஆம் அறிவு படத்துல ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒரு வசனம் வந்தப்போ டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் தெரியாம ஏதோ வச்சிருப்பாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது அவர் இப்போ வரைக்குமே ரிசர்வேஷன் பத்திலாம் எதுவுமே தெரியாம தான் இருந்திருப்பாரு அப்படின்னு. இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்கு. பொதுவாக ஹிந்தி படங்கள்ல சவுத் இந்தியன் ஃபேமிலி அப்படின்னாலே வந்து கூமுட்டத்தனமா தான் காட்டுவாங்க. தமிழன்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு பிராமின்ஸ் மட்டும்தான். நமக்குலாம் வந்து ஃபில்டர் காஃபியை விட்டா வேற எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டீரியோ டைப் பண்ணி காட்டுவாங்க. ஹிந்திக்காரன் தான் அப்படி பண்றான்னு பார்த்தா தமிழ்நாட்டில் சேர்ந்த ஏஆர் முருகதாஸும் அதே தான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த படத்துல வரக்கூடிய இந்த தமிழ் ஃபேமிலி மாதிரிலாம் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. பூராமே நார்த் இந்தியன்ஸ் தான். அதுலயும் ஒருத்தன் ஒரு சீன்ல என்ன சொல்றான்னா, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பொச்சு எல்லாம் பொச்சு அப்படிங்கிறான். அதெல்லாம் தியேட்டர்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீனெல்லாம் வந்து எதர் ஸ்கிரிப்ட்லயோ வந்து இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லயோ எடிட்டிங்லயோ டப்பிங்லயோ ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எடுத்து வைப்போம் பார்க்குறவன் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மொத்த படத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, பேக் டு ஹீரோ சல்மான் கான் பீயிங் ஹியூமனாய்ட் ரோபோ. இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் எவ்வளோ முக்கியமான விஷயம் நடந்தாலும் அதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் பண்ணவே மாட்டாரு. அவர் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டே இருக்காரு. உதாரணத்துக்கு இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் சாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய கிஷோர் தான். ஆனால் அவரெல்லாம் ஹீரோ எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரால் தான் வந்து அந்த கல்குவாரி சீனில் எல்லாரும் கண்டபடி ஓடிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஹீரோயின் சாகிறாங்க. அதே போல் வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்லன் சத்யராஜ்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தவிர படம் முழுக்க சும்மா கத்திக்கிட்டே தான் இருக்காரு. மற்றபடி வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டே தான் இருக்காரு. ஹீரோவுக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லை, வில்லனுக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லை. இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை எங்கேயா பார்த்துருப்பீங்களா? இந்த படம் அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. படம் முழுக்க வெட்டி முண்டமாக வீணா போன தண்டமாக இருந்துட்டு கிளைமேக்ஸ் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கே ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கட்சியில் ஒரு மினிஸ்டர் எனக்கு பயங்கரமாக பிரச்சனை கொடுக்குறாரு, அவரை கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து ஆஃப் ஆயிடுறாரு. இந்த அளவு படம் ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணியிருந்தா படம் பார்க்குற நாங்களும் நிம்மதியாக இருந்திருப்போம், நீங்களும் நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல. ஹீரோயின் உயிரோடு வந்திருப்பாங்கல்ல. அந்த ஹீரோயின் கேரக்டர் வரக்கூடிய சென்டிமெண்ட் சீன்ஸ், லவ் சீன்ஸ் எல்லாமே செம்ம கடியாக இருந்தது. கதைப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் என்னமோ நேற்றுக்கு தான் கல்யாணமான மாதிரி படத்தில் ஒரு சீனில் உன்னையே எல்லாரும் செகந்தர்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு அவரோட பேர் காரணம்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அவங்க ஹீரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதை விட ஹீரோட வீட்டில் வேலை பார்க்குற ஒரு லக்ஸூரியஸான வேலைக்காரமா அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஹீரோ அவங்கள வச்சிருக்காரு. அவங்கள கண்டுக்கவே மாட்டாரு. அந்த மாதிரிலாம் தினமும் வாட்ஸ்அப்பில் பல வருஷமா டெய்லி குட் மார்னிங் குட் நைட்னு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கு. சாப்பிட்டீங்களா தூங்கிட்டீங்களா அப்படிலாம் கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கு. அதெல்லாம் இவர் சீண்ட கூட மாட்டுறாரு. ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லை, அவங்கள மீட் பண்ண நாள் அவருக்கு ஞாபகம் இல்லை, அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்கை பார்க்க நேரம் இல்லை. இவ்வளோ ஏன் அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க அந்த நியூஸை சொல்லலாம்னு சந்தோஷமா வந்தா அதை கேட்கறது கூட இவருக்கு நேரம் இல்லை. அப்படி என்னடா அவ்வளோ பிஸியாக கழட்டிட்டு இருக்காருன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சும்மா குறுக்க முறுக்க வெட்டியா நடந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். இவ்வளோ ஏன் அந்த அம்மாவுக்கு அடிபட்டு 2 நாளாக ஹாஸ்பிட்டல் ஐசியூல வச்சிருக்காங்க. அப்போ கூட இவர் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஃபோனில் அவங்க எப்படி இருக்காங்க, சாப்பிட்டாங்களா, ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்களா அப்படின்னு அப்டேட் கேட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் பக்கமே வரவே இல்லை. இப்போ சொல்லுங்க,
அந்த ஹீரோயின் வந்து கண்டிப்பாக ஹீரோட ஒய்ஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை வேலைக்காரமாவாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இன்ஃபேக்ட் வேலைக்காரமாக இருந்தால் கூட அவங்களுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்கன்னா நம்ம போய் ஒரு கர்ட்டஸிக்காவது பார்ப்போம்ல, ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு போவோம்ல. இப்படி ஒரு ஹீரோ கேரக்டர் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? அதுவும் அந்த ஹீரோயின் சாகிற சீன்லாம் கொடூர காமெடியா இருந்தது. அடிபட்டிருக்குன்னு தெரியுது, சாக போறோம், சீரியஸா இருக்குன்னு தெரியுது. ஒழுங்கா மூடிக்கிட்டு புருஷன்கிட்ட சொல்லலாம்ல. அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திருப்பாரு. அதை விட்டுட்டு தியாகி மாதிரி நடிச்சுக்கிட்டு அதனாலே இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தா சர்வம் படத்தில் வர்ற மாதிரி ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. ஹீரோயின் இறந்த பின்னால அவங்களோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணப்படுது. அந்த ஆர்கன் வந்து யாருக்கெல்லாம் போகுதோ அந்த 3 பேரையும் காப்பாற்றுறதுக்காக அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஹீரோ மும்பைக்கு போறாரு. அட்லீஸ்ட் சர்வம் படத்துலயாவது லவ் சீன்ஸ் நல்லா இருக்கும், அதனால அந்த எமோஷன் ஒர்க் ஆச்சு. ஆனா இந்த படத்துல ஹீரோயின் சாகுற வரைக்கும் ஹீரோ கண்டுக்க கூட இல்லை. அப்புறம் அவங்க ஆர்கன் யாருக்கு போனா என்ன, மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய், இந்த படத்துல யார் உசுரோட இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரே காண்டா தான் இருந்தது. அதுலயே அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட 3 பேரோட சீன்ஸ் எல்லாமே கிரிஞ்சு குடோனா தான் இருந்தது. குறிப்பா ஒரு சீன்ல அந்த 3வது ரெசிபியன்ட்டோட ஹார்ட் பீட் ஸ்லோவா இருக்க மாதிரி காட்டுவாங்க. எங்க அந்த சீன்லயும் வழக்கம் போல பேசி பேசியே ஹீரோ அதையும் சரி பண்ற மாதிரி கிரிஞ்சு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் பயமா இருந்தது. எல்லாத்துக்கும் மேல டைரக்டர் ஏஆர் முருகதாஸுக்கு சல்மான் கான் மேல அப்படி என்ன வருத்தமோ என்ன கோவமோ தெரியல, ஸ்ட்ரெயிட்டா அவரே அட்டாக் பண்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வச்சிருக்காரு. அதுல ஹைலைட் என்னன்னா அந்த டயலாக சல்மான் கானே பேச வச்சிருக்காரு. நம்ம நாட்டுல நிறைய போலீஸுங்க கூட ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, நிறைய அரசியல்வாதிங்க நடிகருங்க கூட ஜெயிலுக்கு போயிருக்காங்க. சட்டம் எல்லாருக்குமே ஒண்ணுதான் அப்படின்னு அவரை பத்தி அவரையே பேச வச்சிருக்காரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. முதல்ல இந்த சிக்கந்தர் திரைப்படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு காட்டு கொடூர மொக்க படம். ஹிந்தி சினிமால சமீபத்தில் இப்படி ஒரு குப்பை படத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்க சல்மான் கான் அவர்களோட பயங்கரமான ஃபேனா இருந்தாலும் கூட சகிச்சிட்டு முழுசா பார்க்க முடியாது. ஆனா நிஜமாவே சிவகார்த்திகேயன் அவர்கள் நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா அடுத்து அவர் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்லாம் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, மதராசி அப்படிங்கிற பேர்ல. ஆனா இந்த சிக்கந்தர் படத்துக்கு முன்னாலுமே கூட பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவரோட ஃபில்மோகிராஃபியில ஸ்பைடர், தர்பார், சர்க்கார் அப்படின்னு இந்த எல்லா படங்கள்லையுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப குப்பையாக தான் இருக்கும், திராபையாக தான் இருக்கும். அதனால லைட்டாக பயமாக தான் இருக்குது அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த சிக்கந்தர் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.